கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மதக்கொண்டப்பள்ளி அருகே குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விக்டர் பிரபு, அந்தோணி அம்மாள் தம்பதியர். இவர்களது மகன் 22 வயது எட்வின் பிரியன். எட்வின் பிரியன் ஓசூர் பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் MBA படித்து முடித்துவிட்டு தளி அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். எட்வின் பிரியன் சிறு வயதிலிருந்தே பிராணிகளை நேசித்து வளர்ந்துள்ளார். குறிப்பாக நாய்கள் மீது அதிக பற்று கொண்டிருந்துள்ளார். ஊரில் உள்ள தெருநாய்களுக்கு கடைகளில் பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பதுடன் தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் கொடுக்கப்படும் ஸ்நாக்ஸ்களை கூட எடுத்து வந்து ஊரில் உள்ள நாய்களுக்கு கொடுத்து வந்துள்ளார். மேலும் தனது வீட்டில் பொமேரியன் இனத்தைச் சேர்ந்த நாயை டீனா என பெயரிட்டு வளர்த்து வந்துள்ளார். டீனாவை நாயாக பார்க்காமல் தனது வீட்டில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்துள்ளார். நாய்க்கென தனியாக இடம் ஒதுக்காமல் வீட்டில் உள்ள பெட்ரூம், கிச்சன் என அனைத்து அறைகளிலும் சுற்றி வரும் வகையில் வளர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. எட்வின் பிரியன் மட்டுமின்றி குடும்பத்தினர் அனைவரும் பாசத்தோடு டீனாவுடன் பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் எட்வின் பிரியனை வளர்ப்பு நாய் டீனா செல்லமாக கடித்ததாக கூறப்படுகிறது. இதனை வழக்கமாக எடுத்துக்கொண்டதால் அவர் வீட்டில் உள்ளவர்களிடம் அது குறித்து சொல்லவில்லை. மேலும் நாய்க்கடிக்கு சிகிச்சை ஏதும் எடுத்துக் கொள்ளாமலும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதியம் திடீரென அவருக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு எச்சில் துப்புவதும் சத்தம் போட்டு அலறியபடியும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் உடனடியாக அவரை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். ஆனாலும் அவருக்கு உடல்நிலையில் முன்னேற்றமில்லை. இதனால் தளி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அங்குள்ள மருத்துவர்கள் எட்வின் பிரியனை சோதித்து பார்த்துவிட்டு நாய் கடித்து உள்ளதால் தான் இவருக்கு இப்படி ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து எட்வின் பிரியனை உறவினர்கள் தளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு நாய்க்கடிக்கான தடுப்பூசி போடப்பட்டது. இருப்பினும் அவருக்கு மூச்சு திணறல் குறையாததால் மேல் சிகிச்சைக்காக இரவு 9 மணி அளவில் எட்வின் பிரியனை உறவினர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். ஓசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். அதன் பின்னர் அவர் சப்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் நீண்ட நேரம் எழாமல் இருந்ததால் உறவினர்கள் எட்வின் பிரியனை எழுப்ப முயன்றபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாய் கடித்தது என்று அவர் சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரிந்தது. 22 வயதிலேயே உயிரிழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது என வேதனையோடு சுட்டிக்காட்டும் எட்வின் பிரியனின் உறவினர் செபாஸ்டின், நாய்கள் தானாகவே இறப்பதாகவும் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். என் பேர் செபாஸ்டின் அப்படின்னு சொல்லி தின்னூர் கிராமம் குப்பட்டி போஸ்ட் டெக்னிக்கோட்டை தாலுக்குலேருந்து பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பையன் ஒருத்தர் இறந்து போயிட்டான் ஒசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ நைட்டு ஒரு 2 மணி அளவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டரும் கிடையாது, யாருமே கிடையாது. ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. போட்ட உடனே பையன் இறந்துருக்கான். கேட்டால் நாய் பைட்னால அவனுக்கு ரேபிஸ் ஆகிட்டுருக்கு, அது ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இறந்தான்னு சொல்லிட்டு அது ஓகே. 2 மணிக்கு வந்த பையனுக்கு 4 மணி வரைக்கும் நீங்கள் எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்னத்தை பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இல்லையா? அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் தயவுசெய்து இந்த மாதிரி அடுத்த வாட்டி ஆகக்கூடாது. நம்ம பையன் 22 வயசு பையன் சார், யார் கொடுப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அடுத்த வாட்டி இது நடக்கக்கூடாது. தயவுசெய்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், கலெக்டரும், கவர்மெண்ட்டும் தயவுசெய்து இதை வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அடுத்த இதுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாத மாதிரி காப்பாற்றிக்கிட்டால் போதும். தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணுமா தெரில இவங்களுக்கெல்லாம். ஸோ தயவுசெய்து அதை கொஞ்சம் யாராவது கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஒரு வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வர்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது கிளாஸ் எடுத்தாக்கா தயவுசெய்து நல்லாயிருக்கும். இல்லைனா இவங்க திரும்ப இந்த 50 வருஷம் இதே பார்த்துட்டோம், மறுபடியும் இன்னொரு 50 வருஷம் இப்படியே பார்த்தா செத்துருவோம் இருக்கு. நாங்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தங்கப்பதக்கம் வென்ற ஸ்டேட் லெவல் கபடி வீரர் 22 வயது பிரிஜேஷ் சோலங்கி சில மாதங்களுக்கு முன் தெருநாய்க்குட்டியை காப்பாற்றிய போது கடித்ததைத் தொடர்ந்து தடுப்பூசி போடாமல் இருந்ததால் ராபிஸ் தொற்றுநோய் ஏற்பட்டு சில நாட்களுக்கு முன்பு துடிதுடித்து மரணமடைந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது.
அதுவும் அவர் இறப்பதற்கு முன்பு வெளியான வீடியோ காட்சிகள் ராபிஸ் நோயின் கோரத்தை உணர்த்தி நெஞ்சையே பதற வைத்தன. அந்த கோர சம்பவம் மறைவதற்குள்ளேயே தமிழ்நாட்டில் ஓசூரில் 22 வயது இளைஞர் எட்வின் பிரியன் மரணம் ராபிஸ் ஆபத்து குறித்து மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதேபோல் கடந்த பிப்ரவரி மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே தெருநாய் கடித்ததில் 9 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். அதாவது பள்ளிக்கு செல்லும் வழியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்த நந்தீஷை நாய் கடித்துள்ளது. ஆனால் சிறுவன் இது குறித்து வீட்டில் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிறுவனை நாய் கடித்தது கண்டறியப்பட்டு உயர் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. கடந்த ஜூன் மாதம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த பிரதாப் நந்தினி தம்பதியரின் 3 வயது குழந்தை அர்ஜுன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நாக்கொண்ட பள்ளியில் உள்ள உறவினர் வீட்டில் விளையாடிய போது உறவினரின் வீட்டு வளர்ப்பு நாய் திடீரென குழந்தையை கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த குழந்தையின் தலையில் 10 தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடந்த செப்டம்பர் 2024ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த வாணியர் தெரு பகுதியில் சாலையில் கூட்டமாக திரிந்த தெருநாய்கள் கடித்ததில் 4 சிறுவர்கள் 2 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை மொத்தம் 13,842 பேரை நாய்கள் கடித்ததாகவும் அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டதாகவும் மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் அதன் மூலம் ராபிஸ் நோய் தொற்றி இருப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாய், பூனை, குரங்கு உள்ளிட்ட விலங்குகளின் மூலம் தொற்றக்கூடிய மிக கொடிய நோய்தான் ராபிஸ். மனிதர்களைச் சுற்றி அதிகமாக நாய்கள் இருப்பதால் அவற்றின் மூலம் மனிதர்களுக்கு அதிகமாக பரவுகிறது. எனவே வீட்டு நாயாக இருந்தாலும் தெருநாயாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் ஆன்டி ராபிஸ் வேக்சின் எனப்படும் வெறிநோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும். இப்படி வீட்டில் வளர்க்கப்படும் நாய்க்கு தடுப்பூசி போடாமல் அது செல்லமாக கடிக்கும் போது நோய் தொற்றி மரணித்து செல்ல நாயையே குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும் சூழலுக்கு மனிதர்கள் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அது நாயே அல்ல, குழந்தை போன்றது. எங்கள் குடும்பத்தில் ஒருவர், அதனால் வீட்டில் எங்களது குழந்தையைப் போல்தான் வளர்க்கிறோம் என்றெல்லாம் சென்டிமீட்டர் கணக்கில் சென்டிமெண்டை இறக்கினாலும் அது நாய்தான். பாம்பு, தேலை எல்லாம் வீட்டில் வளர்ப்பதால் விஷம் இல்லாமல் போய்விடுமா என்ன? அப்படிதான் வீட்டில் வளர்க்கப்படும் நாய் மூலமும் ராபிஸ் தொற்றத்தான் செய்யும். வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல நாயோ, தெருவில் தானாக வளரும் செல்லமில்லாத நாயோ நம்மை கடித்துவிட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று அதற்கான தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். 72 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டால் எந்த ஊசி போட்டும் மரணத்தை தடுக்க முடியாது என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் என்றால் தமிழ்நாடு அரசின் மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனைக்காக 24 மணி நேரமும் இயங்கும் இலவச மருத்துவ உதவிக்கான தொலைபேசி எண் 104ற்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.